இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே அறிவிப்பதற்கு தேவன் எனக்கு தந்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். In order to preach the word of God, the passage which the Lord gave me is from the book of Isaiah chapter 9 and verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. நம்முடைய இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அல்லது நாமங்களிலே ஒரு நாமத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு ஏவுதலை தந்தார். Among the many names that has been given to our Lord Jesus Christ, the Lord provoked in my heart to speak about one word, one name today. அங்கே நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்திற்கு ஒரு நாமம் உண்டு. வேதம் சொல்கிறது அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். Here the Bible says his name is Counselor. அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். His name is Counselor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, When you read in Isaiah 28 and verse 29, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று வாசிக்கிறோம். our God whom we worship, he is wonderful in counsel and excellent in guidance. ஏசாயா 28:29. Isaiah 28 and verse 29. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நம்ம எல்லாருக்குமே ஆலோசனை என்பது தேவையா இருக்கிறது. Counsel is something which we all require. ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை இந்த உலகத்தில் உள்ள எந்த ஆலோசனையை விட மகத்துவமானது. The counsel that is given by God is greater than any counsel of this world. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When you read Proverbs 19 and verse 21, அங்கே வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய யோசனை தான் நிலைத்து நிற்கும். Here we read, there are many plans in a man's heart, nevertheless the Lord's counsel that will stand. கர்த்தருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கிற ஆலோசனை. The Lord's counsel is the counsel which will stand. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த தேவனுடைய ஆலோசனை எவ்வளவு தூரம் நிலை நிற்கும்? How long will God's counsel stand? நீங்கள் சங்கீதம் 33ஆம் சங்கீதத்தின் 11ஆம் வசனத்தை வாசித்தால், When you read Psalm 33 and verse 11, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக நிற்கும் என்று வாசிக்கிறோம். we read the counsel of the Lord stands forever. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாக நிற்கும். And the plans of his heart will stand to all generations. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த வருஷ கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். Unto everyone who are here for the Christmas service, the Lord speaks to you. நமக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதில் வல்லவராயிருக்கிறார். Jesus Christ, the Son of God who descended from heaven for us, is the mighty in his counsel. அந்த ஆலோசனை நித்திய ஆலோசனை. And that counsel is an everlasting counsel. அந்த ஆலோசனை நிலை நிற்கிற ஆலோசனை. That counsel will stand forever. அந்த ஆலோசனை உண்மையான ஆலோசனை. That counsel is a true counsel. நம்முடைய வாழ்க்கையில் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிற ஆலோசனை. That is a counsel that brings goodness and greatness in our life. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் கொடுக்கிற ஆலோசனை ஆச்சரியமானது. The counsel of God is really amazing. அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது, கடினமான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிக்கிற அநேக சந்தர்ப்பங்கள் நம் வாழ்க்கையில உண்டு. There are many situations in our life when we pass through difficult situations and confusing situations, we stand stuck not knowing what to do. ஆனால் நம்ம அந்த நேரத்துல
ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரோ என்றென்றும் நித்தியமாய் ஆலோசனை கொடுக்கிறவர். But at that point we have a God who gives counsel forever. நான் நினைக்கிறேன் கர்த்தர் இந்த ஆலோசனையை கொடுக்கிறதுல ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு இன்னைக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். So I want to share one important thing about the counsel of God which he gives us. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமானால், When you read from Mark chapter 10 verses 17 to verse 22, அங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு ஒருமுறை ஒரு வாலிபனை சந்தித்தார். here Jesus met an young man அவனுக்கு ஒரு கேள்வி இருந்தது. and he had a question. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு இயேசுவிடத்திலே வந்தான். In order to get an answer for his doubt, he came to Jesus. அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? What was the question he asked? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். Good teacher, what shall I do that I may inherit eternal life? நான் நித்திய வாழ்வை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do to inherit eternal life? எனக்கு ஆலோசனை வேண்டும். I need a counsel. எனக்கு ஞானம் இல்லை. I don't have wisdom. எனக்கு அனுபவம் இல்லை. I don't have experience. எனக்கு புத்தி இல்லை. I don't have understanding. எனக்கு பரலோகம் போய் சேரணும். I want to reach heaven. நித்தியம் போய் சேரணும். I want to reach eternity. அதற்கு எனக்கு ஆலோசனை வேண்டும். So I need counsel for that. ஆம், நம்முடைய உலக வாழ்க்கை என்பது ஒரு அநித்தியமான வாழ்க்கை. Yes, this world is totally immortal. புகையை போல அது கடந்து போகிறது. So it just passes away like smoke. எனக்கு 2 நாளைக்கு முன்பாக 50 ஆண்டுகள் ஆண்டவர் கிருபையினால என் வாழ்க்கையில் ஆண்டவர் முடிக்கிற கிருபை செய்தார். 2 days ago the Lord enabled me to complete 50 years in my lifetime. ஆனால் நான் திரும்பி பார்க்கிறேன், அந்த 50 வருஷம் எப்படி கடந்ததுன்னே எனக்கு தெரியல. But when I look back, I don't know how this 50 years passed away. அநேக சம்பவங்கள் என் மனதுல நிக்க மாட்டேங்குது. Many incidents don't stand in my heart. நான் 2 நாளா யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன வாழ்ந்தோம், என்ன சாதிச்சோம், என்ன நம்ம முடிச்சோம், என்ன நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு யோசித்து பார்த்தா அதிகமா ஒன்னும் சொல்ல முடியல. When I keep pondering what I have done, what I have lived, what I have achieved in my life, I could not find many things in my life. அவ்வளவு வேகமாக வாழ்க்கை கடந்து போயிருக்கிறது. Because our life moves on very fast. 50 வருஷம் சொல்லும்போது பெரிய நம்பர் மாதிரி இருக்கு. When you say 50 years, it appears to be a big number. ஆனால் இந்த 50 வருஷம் அப்படி கண்ணு மீக்கிற நேரத்தில் கடந்து போயிடுச்சு. But this 50 years just passed away in a fraction of a second. நான் சொல்லுவேன், இந்த வாழ்வு ஒரு அநித்தியமான ஒரு வாழ்வு. I tell you, this life is very temporary and mortal life. ஆனால் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். But God has prepared us for an eternal life. அந்த நித்திய வாழ்வு முடிவில்லாத ஒரு வாழ்வு. That eternal life has no end. நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறது, படிக்கிறது, பிரயாசப்படுறது எல்லாமே எதற்குன்னு கேட்டா இந்த வாழ்வுக்காக. We all study, labor, work in our life just to get this life. எப்படி நம்ம அடுத்த வாழ்வுக்குள்ள பிரவேசிக்க போறோம் நிறைய பேருக்கு தெரியல. How are we going to enter the next life is a big question for everyone. இந்த வாலிபனுக்கு அந்த ஞானம் இருந்தது. And this young man had that wisdom. ஓ, எனக்கு அந்த வாழ்வுக்காக நான் ஆயத்தமாக வேண்டும். I should be prepared for that life. ஆண்டவரே, நித்திய வாழ்வை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். And he asked, Lord, what should I do to inherit that eternal life? ஆண்டவர் பாருங்க, அவன்கிட்ட சொன்னார், முதல்ல கற்பனைகளை கைக்கொள்ள அப்படினார். So Jesus, the Lord said him to follow all the commandments first. உடனே அவன் சொல்லுகிறான், Immediately he என் said, சிறு வயது முதல் நான் எல்லா கற்பனைகளையும் நான் கைக்கொண்டிருக்கிறேன். he said, all these things I have kept from my youth. சின்ன வயசுல இருந்து, Right from my childhood. அப்ப அவன் என்ன நம்பிக்கையில இருந்தான் தெரியுமா? So what was his hope? மத ரீதியாக நான் நேர்மையா இருக்கேன், நீதியா இருக்கிறேன். In a religious manner, I'm very righteous and a just man. நான் ரொம்ப ரைச்சியஸா இருக்கேன், நான் ரொம்ப நீதியா இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே எனக்கு சரியா இருக்கு, அதனால நான் நித்தியம் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சான். He thought just because I'm righteous and just, I have everything in perfect, so I can enter the eternal life. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் நம்புறாங்க. This is how many people also believe today. நான் எல்லாம் நன்மையா செய்றேன் சார். Sir, I do all things good. நல்லாவே நேர்மையா நான் எல்லாத்தையும் வாழ்றேன் சார். I live a righteous life and do a perfect life. யாருக்கு கெடுதல் செய்யறது கிடையாது. I don't do any evil to anyone. ஒழுங்கா உழைக்கிறேன். I work hard. வேலைக்கு போறேன். I go for my work. சம்பாதிக்கிற பணத்தை ஒழுங்கா என் குடும்பத்தை காப்பாத்துறேன். And with the money I earn, I take care of my family. ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். I also give to the poor. தான தர்மம் பண்றேன். I give alms. நிறைய பேருக்கு உதவி செய்றேன். I help many people. நான் ரொம்ப நல்லவன் சார். And I'm a good person. அதனால சில பேர் நினைக்கிறாங்க நல்லவனா இருக்கிறதுனால பரலோகம் போயிரலாம். So many people think just because I am a good person I will enter the heaven.
ஆனா ஆண்டவர் அவனை நல்லவன் சொன்னதுனால எல்லா கற்பனையும் லாஸ் ஒண்ணு கூட பிரேக் பண்ணாம எல்லா நியமங்களும் அப்படியே கரெக்டா செய்ததுனால சரிப்பா நீ ஏற்கனவே நீ பரலோகத்துக்கு போயிருவே அப்படின்னு சொல்லல. Just because he was righteous and just because he did not break any commandments or laws, the Lord did not say, yes, you will enter the kingdom of God. ரெண்டாவது உடனே அவன் வந்து இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, When he said this, immediately the Lord says, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நிறைய பணம் வச்சிருக்கல்ல, see, you have more riches, right? அந்த பணத்தை எல்லாம் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுனாரு. Why don't you sell everything and give to the poor? ஐயோ அவனுக்கு விருப்பம் இல்ல. He did not have a heart for ஏன்னா that. அவன் மனசு என்ன நினைச்சான் தெரியுமா? Because what did he think? இந்த பணம் வந்து நமக்கு ரொம்ப அவசியம் நினைச்சான். He thought this rich is very important for us. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க. Many people today think so. நித்திய வாழ்வை பெறறதுக்கு அவங்களுக்கு நேர்மையான ஒரு வாழ்வு, வாழ்க்கையில நல்ல பணம் சம்பாரிச்சு வெற்றி எடுத்துறோம்னா அதே போல உலகத்துல கூட இங்க எப்படி வெற்றி எடுக்கிறோம் அதே போல நித்தியத்திலையும் நம்ம வெற்றியா இருக்கலாம் நினைக்கிறாங்க. Many people think in order to get that successful life, you need to live good life, a righteous life, and also have the riches and wealth. Similarly, you should also have this for enter the eternity. இவனுக்கு பணம் இருந்தது. He had riches. ஆனால் அவன் நித்தியத்துக்கு தகுதியாக இல்லை. But he was not qualified for eternity. அவன் நேர்மையான நிறைய நல்ல காரியங்களை செய்தான். He was very righteous and did many good things. அதுவும் அவனுக்கு பரலோகம் சேர்க்கிறதுக்கு வழியை உண்டு பண்ணல. But that did not pave a way for him to enter the kingdom of God. இன்னும் சில பேர் இருக்காங்க. And there are some more people. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய நாம வந்து மத ரீதியாக நிறைய காரியம் செய்தா நாம வந்து புண்ணியத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. And those people think that if you do all the rituals and follow all the religious practices, we can enter the heaven. ஏசாயா 47:12 லிருந்து 14 வசனங்களை வாசிக்கும்போது When you read Isaiah 47 verses 12 to 14, ஆண்டவர் சொல்லுகிறாரு, the Lord says, நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகள்னா மந்திரங்கள்னு அர்த்தம். stand now with your enchantments and the multitude of sorceries in which you have labored from your youth. அவர் சொல்லுகிறார் உன் திரளான சூனியங்களை கூட நீ அனுசரித்து நில். He says, stand now with your enchantments and multitude of your sorceries. அவர் சொல்லுகிறார் ஒருவேளை நீ வந்து இதனால வந்து உனக்கு நன்மை வருதா, பிரயோஜனம் உண்டா, பலன் உண்டான்னு பார்க்கலாம்னு கேக்குறார். And he also says, perhaps you will be able to profit. Let us see whether you will be able to profit because of this. எதனால பிரயோஜனம்? Profit because of what? அவர் சொல்றார் மந்திரம் செய்றீங்க, you do all the enchantments, சூனியம் கூட செய்றீங்க, you do all the sorceries, நிறைய மத ரீதியான சடங்குகள்லாம் நிறைவேற்றீங்க, you also accomplish all the spiritual rituals. இதனால பயன் இருக்கா? So is there any profit because of this? 13ஆம் வசனத்துல verse 13, உன் திரளான யோசனைகளால் அல்லது ஆலோசனைகளால் நீ இளைத்து போனாய்ன்னு சொல்ற. he says you are wearied in the multitude of your counsels. அப்ப அர்த்தம் என்ன? What does it நீ mean? இவ்வளவு மந்திரம் பண்ணி, இவ்வளவு நீ சூனியம் பண்ணி, இவ்வளவு நீ பூஜை பண்ணி இழைச்சு தான் போன, நீ வந்து டயர்ட் தான் ஆனே தவிர இவைகள் உனக்கு எந்த பயனும் கொடுக்காது. Having done all the enchantments, having accomplished all the ritual things and other things, you have become so tired and weary and it is of no use and profit to you. அவர் சொல்லுகிறாரு, ஜோசியர் நட்சத்திரம் பார்க்கிறவங்க அம்மாவாசி கணிக்கிறவர்கள் எழும்பி உனக்கு நேரிடுவைகளுக்கு உனக்கு விலக்கி ரட்சிக்கட்டும் பார்க்கலாம்னு கேக்குறாரு. And he also says, let now the astrologers, the stargazers and the monthly prognosticators stand up and save you. 14ஆம் வசனத்துல verse 14, இவ்வளவும் பண்ணி நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும், அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலையிலிருந்து விடுவிக்க முடியாதுன்னு சொல்றாரு. and he says, after doing all these things, this fire shall burn them and no one shall deliver them from the power of the flame. அர்த்தம் என்ன? What does it mean? நரகத்தினுடைய வேதனைக்கு ஜோசியம் உதவி செய்யாது. He says this astrology will not help you to save from the hellfire. நட்சத்திரம் பார்க்கிறது உதவி செய்யாது. The star gazing will not help you to save from the hellfire. அமாவாசை எப்ப வருது, பௌர்ணமி எப்ப வருதுன்னு பார்த்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. There is no use of seeing the new moon or full moon or prognosticators so that it will save you from this hellfire. நீ மந்திரனா பண்ணு, நீ வந்து சூனியனா பண்ணு, பிரயோஜனம் இல்லன்னு பைபிள்ல போட்டிருக்கு. And it also says that even though you do all the enchantments or all kinds of sorceries, it is of no use to you. இப்ப பாருங்க, முதல்ல சொன்ன நேர்மையா நடக்கிறேன், எல்லா சட்ட திட்டங்களை பின்பற்றவனுக்கும் பரலோகம் திறக்கப்படல. So first I told you, even if you are righteous and follow all the laws and commandments, the heaven is not open for you. ரெண்டாவது சொன்னேன், நீங்க நல்ல பணக்காரனா ரிச்சா இருந்தாலும்
பரலோகம் திறக்காது. Number 2, I told you, even if you are rich, the heaven will not open for you. மூன்றாவது இங்க வாசிக்கிறோம், நீ ரொம்ப ரிலிஜியஸா இருக்கிற, ரொம்ப மத ரீதியாக நீ ரொம்ப ரொம்ப பக்தியா இருக்கிற, ரொம்ப நாள் நட்சத்திரம் எல்லாம் மந்திரம் பண்ணி எல்லாம் பண்ற, அப்பமும் பரலோகம் திறக்காது. And number 3, you might be more religious, doing all the enchantments, sorceries and everything, but still the heaven's door will not be open for you. நாலாவது ஒரு கூட்டத்தை பத்தி கூட பைபிள்ல இருக்கு. The Bible also says about a fourth group. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது வழியா நான் மேல போயிருவேன். They think I can go to heaven through this way. அவங்க யாரு? Who are they? நீதிமொழிகள் 28:26, Proverbs 28:26. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று வாசிக்கிறோம். He who trusts in his own heart is a fool. தன்னுடைய இருதயத்தை நம்புகிறவன் மூடன். He who trusts in his own heart is a fool. இது நாலாவது கேட்டகரி ஜனங்க உலகத்துல இருக்காங்க. So this is the fourth category of people who are living in this world. அவங்க என்ன சொல்வாங்க தெரியுமா? What do they say? சார், நான் எந்த மதத்தையும் நம்புறது கிடையாது. Sir, I don't trust any religion. நான் மந்திரம், நான் இந்த ஜோசியம், இந்த நாள் நட்சத்திரம் இதெல்லாம் நான் நம்புறது கிடையாது. I also don't trust any kinds of enchantments or any kind of stargazings or other things, astrology. நான் பெருன இந்த புண்ணியம் பார்க்கிறது இதெல்லாம் நான் பார்க்கிறது கிடையாது. And I also don't look for making good or doing good. நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது கிடையாது. And I don't think I want to become great rich person. ஆனா நான் ஒண்ணு நம்புறேன் சார். But I believe one thing. என்னையே நான் நம்புறேன். I trust myself. என் மனசை நம்புறேன். I trust my heart. என் மனசு என்ன சொல்லுதோ அப்படி வாழுவேன். And I live according to my heart. ஒரு முறை ஒரு கார்ட் ஷாப்ல, கிரீட்டிங் கார்ட் ஷாப்ல விதமா ஒரு கார்டை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். Many years ago I saw a card in a greeting card shop. அதுல போட்டிருக்கு, follow your heart, உன் இருதயத்தை பின்பற்றி செல். It was written there, follow your heart. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வாழ்றாங்க. That's how people live today. சார், நான் கடவுள்லாம் இருக்காரு நம்பல. Sir, I don't believe that is God. மதத்தெல்லாம் நம்பல. I don't believe in religion. எந்த இதையும் நான் நம்பல சார். I don't trust any other things. நான் என் மனசை நம்புறேன். I trust my heart alone. என் மனசு எதை சொல்லுதோ அப்படியே செய்வேன். And I do what my heart tells. வேதம் சொல்லுது, The Bible says, இவனை ஞானி என்று சொல்லாமல் இவனை மூடன் என்று வேதம் சொல்லுது. The Bible doesn't call him a wise but calls him a fool. நீதிமொழிகள் 3:5 முதல் 7 வசனங்களை பார்க்கும் பொழுது, Proverbs chapter 3 verses 5 to 7, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. it says, do not lean on your own understanding. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. Trust the Lord with all your heart. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். In all your ways acknowledge him. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். And he shall direct your paths. சுய புத்தியை நம்பி பரலோகத்துக்கு போக முடியாது. So leaning upon your own understanding, you cannot enter heaven. எப்படி போக முடியும்? How can you go? இந்த வாலிபன் இயேசுவிடத்துல நித்திய வாழ்வை அடையறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். This young man came to Jesus and asked, what should I do to inherit eternal life? ஆலோசனை கர்த்தராகிய இயேசு அவனுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன? What is the counsel given by the counselor Jesus Christ? நீ எல்லாத்தையும் விட்டுருப்பா. You have to give up everything. என்னை பின்பற்றி வா. You follow me. Hallelujah. Hallelujah. இயேசுவை பின்பற்றி வா. Follow Jesus. எதற்காக இயேசுவை பின்பற்றணும்? Why you should follow Jesus? யோவான் 14:6 சொல்லுகிறது, John 14:6 says, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். I am the way, the truth and the life. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான். No one comes to the Father except through me. நான் தான் வழி. I am the way. நான் தான் சத்தியம். I am the truth. நான் தான் ஜீவன். I am the life. நித்திய வாழ்வை எப்படி பெறுறது? How to get the eternal life? என்ன பின்பற்றி வான்னு இயேசு சொன்னார். Jesus said, follow me. யோவான் 3:16-17 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. John 3:16 and 17 says, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him should not perish but have everlasting life. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை. For God did not send his son into the world to condemn the world. உலகத்திற்கு அவரை அப்படி அனுப்பாமல் உலகம் அவராலே ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். But he sent so that the world
world through him might be saved. அவரை எதற்காக அனுப்பினார்? Why did he send him? அவர் மூலமாக உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். So that the world will be saved through him. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் எதற்காக இன்றைக்கு நம்மத்திலே வந்தார்? Why did Jesus come amidst us ஏன் today? இந்த கிறிஸ்மஸை நாம நினைவு கூறுகிறோம்? Why do we remember this Christmas? நம்முடைய இயேசு ஆலோசனை கர்த்தர். Our Jesus is a counselor. நித்திய வாழ்வை எப்படி அடைய வேண்டும் என்ற ஆலோசனை கேட்டவனுக்கு, To the one who asked for a counsel how to attain the eternal life, நீ இன்னும் நல்ல பக்தி மார்க்கமா இருப்பான்னு இயேசு சொல்லல. Jesus did not counsel him to be righteous. நீ இன்னும் நேர்மையா நடப்பான்னு சொல்லல. He did not ask him to walk in a perfect way. இன்னும் நிறைய பணம் சம்பாதிப்பான்னு சொல்லல. He did not ask him to earn more riches. இன்னும் நிறைய மந்திரம் சொல்லு, இன்னும் நிறைய சூனியம் பண்ணி, இன்னும் நல்லா போய் நாள் பாரு, நட்சத்திரம் பாருன்னு சொல்லல. He did not ask him to do all the enchantments, sorceries, and also stargaze and do other astrology things. அவர் சொன்னார், நீ சாதிச்சது சம்பாதிச்சது எல்லாத்தையும் இந்த உலகத்துல விட்டுரு. And he said, you have to leave everything that you have achieved, earned, everything in this world, என்னை பின்பற்றி வா. and you follow me. நான் தான் வழி, I am the way, நான் தான் சத்தியம், I am the truth, நான் தான் ஜீவன். I am the life. இன்னைக்கு காலையில் இங்கே வந்திருக்கிற கிறிஸ்மஸ் ஆராதனையை கொண்டாட வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் அன்பாய் சொல்லுவேன். And to everyone who are here to celebrate this day of Christmas, I tell you with love, நம் நடுவிலே வந்தவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, ஆலோசனை கர்த்தர். the one who came amidst us, the Savior Jesus Christ, is a counselor. அவர் எதற்காக ஆலோசனை கொடுக்கிறார்? And for what does he give the counsel? நித்தியத்தை அடைவதற்கு ஆலோசனை. He gives counsel to attain eternity. இந்த ஆலோசனையை உலகத்துல ஒருவனும் கொடுக்க முடியாது. No one can give this counsel in this world. ஒருவராகிலும் சொல்ல முடியாது, என்ன பின்பற்றி வந்தா நீ நித்தியத்துக்கு போய்டுவேன்னு சொல்ல முடியாது. No one can say, if you follow me, you will attain the eternal life. ஒருவேளை இந்த உலகத்துல உனக்கு நான் நிம்மதி தர்றேன்னு அவங்க சொல்லலாம். Maybe they can say that I can give you peace in this world. உனக்கு மன அமைதியை தருகிறேன், I can give you peace of mind. உனக்கு நான் அப்படியே அமைதிப்படுத்தி சாந்திப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. They can say, I can make you calm and quiet. இந்த உலகத்துல நிறைய எக்சர்சைஸ் சொல்லி கொடுப்பாங்க. They also teach you many exercises. இந்த பொசிஷன்ல உட்காரு, You have to sit in this இப்படி position. தியானம் பண்ணு, You have to meditate this மனசை way. அமர்த்திக்கலாம். You can keep calm your heart. இதெல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சிரும். This will end with this world. இயேசு மட்டுமே சொன்னார், But Jesus alone said, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். He who believes in me shall live even though he is dead. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய வாழ்வு உண்டு. And to the one who believes me, he has the eternal life. அவருடைய ஆலோசனை சொல்லுகிறது, His counsel says, நீ எதன் மேல நம்பிக்கை வைக்காதே. don't trust anything. உன் பணத்தை நம்பாத, You don't trust your உன் riches. புண்ணியங்களை நம்பாத, You don't trust your உன் righteous மதத்தை things. நம்பாத, You don't trust your உன்னுடைய religion. எந்த கிரியை நம்பாத. You don't trust any of your works. என்னை பின்பற்றி வா, You follow me. என்னை பின்பற்றி வா, Follow me. என்னை பின்பற்றி வா, Follow me. நித்திய வாழ்வை நீ பெறுவா. You will attain the eternal life. ஐயா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கு நேராக உங்களுக்கு நான் பேசுகிறேன். And to everyone who are listening to this sermon, I speak directly to you. இந்த உலகத்துல நீங்க எவ்வளவோ படிச்சிருக்கலாம், You might have studied and educated so much in this எவ்வளவோ world. நீங்க பணம் சம்பாதிச்சிருக்கலாம், You could have earned so much of wealth in this world. எவ்வளவோ பக்தி மார்க்கத்துல நீங்க முன்னேறி போயிருக்கலாம். You might be leading your life in a righteous and perfect way. ஆனா இயேசு மட்டும் உங்க வாழ்க்கையில இல்லை என்றால் நீங்கள் எடுத்த அத்தனை பிரயாசமும் வீண். But if your life is devoid of Jesus, all the labors that you have taken is in vain. பரலோகத்திற்கு போகிறதற்கு ஒரே ஒரு வழி இயேசு மட்டுமே. Only way to heaven is Jesus alone. இயேசுவிடத்துல நித்தியத்திற்கு போய் சேர்றதுக்கு ஆலோசனை கேட்டவர்களுக்கு சொன்ன ஆலோசனை, என்னை பின்பற்றி வா. And to the one who asked counsel, what is the way to eternal life? The only counsel given by Jesus is, follow me. எப்படி இயேசுவை பின்பற்றுவது? How to follow Jesus? சுருக்கமாக 3 வார்த்தையில முடிக்க விரும்புகிறேன். I want to say 3 words in short and finish முதலாவது, this. Number 1, இயேசுவை பின்பற்ற முதலாவது செய்ய வேண்டிய காரியம், அவரை விசுவாசியுங்கள், இயேசுவை நம்புங்கள். in order to follow Jesus, have faith on Jesus. எதனாலே நாம் நித்திய வாழ்வை பெறுகிறோம்? How do we get that eternal life? நம்முடைய கிரியைகளால் அல்ல, Not by our works. நம்முடைய கிரியைகளால் அல்ல, Not by our works. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார்.
Jesus has done everything for us. நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். He has accepted our sin upon him. நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். He has carried all our iniquities. நம்மேல் வரவேண்டிய தண்டனை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். He took that punishment that ought to come upon us. அவர் ஏற்றுக்கொண்டதனால Just because he accepted it, நாம் என்ன செய்யணும்னா அவர் செய்து முடித்த வேலையை விசுவாசித்தால் போதும். we just have to believe and have faith on work that he has completed. அவர் செய்து முடித்த சிலுவையிலே நமக்காக செய்து முடித்ததை விசுவாசிக்கிறது தான் அவரை பின்பற்றுகிறது. Believing and having faith on the work that he have completed on the cross is following Jesus. அதுதான் எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். That is why we read in Hebrews 12:1. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி இந்த ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட வேண்டும். We have to run this race that is set before us with patience, looking unto Jesus, the author and finisher of faith. எப்படி இயேசுவை நம்புவது? How to believe Jesus? நான் சொல்லுவேன், ரோமர் 10:9 முதல் 10 வசனங்களை வாசிக்கும்போது, When you read Romans chapter 10 verses 9 and 10, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, if you confess with your mouth the Lord Jesus, அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். and if you believe in your heart that God has raised him from the dead, you will be saved. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். So for with the heart one believes unto righteousness, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். and with the mouth confession is made unto salvation. இருதயத்திலே விசுவாசிங்க. You have to believe in your heart. வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. Open your mouth and confess. இயேசுவே நீரே என் ரட்சகர். Jesus, you are my savior. நீரே என் வழி. You are my way. நான் அதை அறிக்கையிடுகிறேன். And I confess that. நான் அதை விசுவாசிக்கிறேன். I believe that. நான் அதை நம்புகிறேன். I believe that. நீர் மட்டும்தான் எனக்கு வழி. You are the only way for நான் me. பரலோகம் வருவதற்கு வேறு வழி இந்த உலகத்தில் இல்லை. There is no way in this world to reach heaven. நான் அதை வாயினால் அறிக்கையிடுகிறேன். And I confess that with my mouth. இயேசுவை விசுவாசிக்கிறது தான் அவரை பின்பற்றுகிறது. Having faith on Jesus is following Jesus. இரண்டாவது, Number 2, அவருடைய மன்னிப்பை இன்றைக்கு கேளுங்க. you have to seek his forgiveness today. அவருடைய மன்னிப்பை இன்றைக்கு நாடுங்க. Seek his forgiveness today. ஆம், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். Yes, wages of sin is death. ஆனால் இயேசு நமக்கு தந்த நீதியினாலே நித்திய வாழ்வு. But because of the righteousness which God has given us, we have eternal life. எப்படி அதை பெறுவது? How to attain it? இந்த பாவத்திற்காக நாம் ஒன்று செய்ய முடியாது. We cannot do anything for our sin. வேதம் சொல்கிறது நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாயிட்டோம். The Bible says, for all sinned and fallen short of the glory of இந்த God. பாவம் நம்மை விட்டு விலக இயேசு நமக்கு வழி உண்டாக்கி இருக்கிறார். And Jesus has paved a way for us to remove the sin from our life. எப்படி? How? அவை அறிக்கையிட்டால் போதும். If you confess, that is enough. வாயை திறந்து அறிக்கையிட்டா போதும். If you open your mouth and confess, that is enough. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, Lord, I am a sinner. என் பாவத்தை மன்னியும் Lord, forgive my sins. என்று நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமானா, If we look unto the Lord and confess our sins, நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீங்களாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். God is able to forgive our sins and remove all our iniquities. ஹல்லேலூயா. Hallelujah. அறிக்கையிட்டா போதும். If you confess, that is enough. ஆம், தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He who covers his sin shall not live. ஆனால் அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். But if you who confess and who forsakes it shall receive mercy. நான் சொல்லுவேன், இந்த காலையில் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடுறேன். I tell you this morning, Lord, I confess my sins. என்னுடைய குற்றங்களை மன்னியும். Lord, forgive my என் iniquities. பாவங்களை மன்னியும். Lord, forgive my sins. என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு கேளுங்க. And ask, Lord, accept me. ரெண்டு பேர் தேவாலயத்தில் ஜெபம் பண்றதுக்கு வந்தாங்க. Two people came to pray in the temple of God. ஒருவன் பரிசேயன் என்ற மதவாதி. One is a religious person named Pharisee. அவன் வந்ததிலிருந்து அவன் தன்னுடைய எல்லா பெருமைகளை சொன்னான். And right from the time he came, he was just bragging and boasting about his நான் greatness. ஜெபம் பண்ணுகிறேன், உபவாசம் பண்ணுகிறேன், தான தர்மம் பண்ணுகிறேன் என்று பட்டியலிட்டான். And he also listed down, I pray, I fast, I also do alms. ஆனால் பக்கத்துல ஒரு ஊரறிந்த பாவி ஒருவன் நின்று கொண்டிருந்தான். But there was another sinner who is familiar sinner to the world. அவன் பட்டியல் போடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. He had nothing to list down. அவன் நிறைய பாவங்களை செய்திருக்கிறான். He has committed many sins. அவன் என்ன சொன்னான்? You know what did he say? ஆண்டவரே,
இந்த பாவியின் மேல கிருபையாயிருங்க. Lord, show mercy on the sinner. தன்னுடைய மார்பில் அடித்துக்கொண்டு கதறினான். He bet on his chest and he cried. வேதம் சொல்லுகிறது The Bible அவன் says, வெளியே போகும்போது நீதிமானாக கடந்து போனான். when he went out as a righteous one. நீதிமானாக கடந்து போனான். He left that place as a righteous one. பிரியமானவர்களே, My beloved, இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தேவன் வல்லவர். today the Lord is able to forgive our sins. நீ இயேசுவை பின்பற்றி நித்திய வாழ்வை அடைய வேண்டுமா? If you want to follow Jesus and attain eternal life, நான் அன்பாய் சொல்லுவேன், I tell you with love, அவர் தருகிற மன்னிப்பை பெறுவதற்கு பாவங்களை அறிக்கையிடு. you have to confess your sins in order to receive the forgiveness that he இன்றைக்கு gives. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேளு. Today you ask, Lord, forgive me today. இந்த கிறிஸ்மஸ் நாள் தேவன் நமக்கு தந்த நல்ல ஒரு சந்தர்ப்பம். This day of Christmas is a big opportunity which God has given us. எத்தனை நாள் நாம் இந்த உலகத்தில் இருக்க போறோம் நமக்கு தெரியாது. We don't know how long we will live in this world. இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம். Today is the day of salvation. Today is the appointed day. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. Make use of this opportunity which the Lord has given you today. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். The Lord is faithful to save you today. இன்றைக்கு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. Receive his salvation today. இன்றைக்கு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. Receive his grace today. அவர் தருகிற இலவச மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. Receive his forgiveness free today. ஆண்டவரே என்னை ரட்சியும்னு கூப்பிடுங்க. Ask, Lord, please save me. நான் செய்த பாவங்களை உலகத்திலே சொன்னால் என்னை மதிக்க மாட்டாங்க. If I confess my sins to the world, they will not even respect me. இன்னைக்கு நான் செய்த பாவங்களை உலகத்திலே சொன்னா நான் பெரிய பிரச்சனைக்குள்ளாவேன். If I confess my sins to the world, I will be in a big problem. என்னுடைய நன்மையெல்லாம் நான் இழந்து போவேன். I will lose all my goodness. ஆனா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். But today I believe. என் பாவங்களை சுமக்கிறதற்கு ஒரு தேவ ஆட்டுக்குட்டி பரத்திலிருந்து எனக்காய் இறங்கி வந்திருக்கிறார். There is a lamb of God who has descended from heaven to carry all my sins today. ஆண்டவரே, Lord, உம்முடைய அன்பை ஏற்றுக்கொண்டு என் பாவங்களை அறிக்கையிடுறேன். I accept your love and confess my sins. மூன்றாவது கடைசியா, Number 3 and the last. ஞான ஸ்நானத்தில் இயேசுவுக்கு கீழ்ப்படியுங்கள். Follow him in baptism. ஞான ஸ்நானத்தில் இயேசுவுக்கு கீழ்ப்படியுங்கள். Obey and follow him in baptism. நித்திய வாழ்வுக்கு போவதற்கு வழி என்ன? What is the way to eternal life? ஞான ஸ்நானம் பெற தாமதிக்காதீங்க. Don't linger or stop to be baptized. ஞான ஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். The one who is baptized shall be saved. ஞான ஸ்நானம் பெறாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். The one who is not baptized will be punished in wrath. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. Except a man be born of fire and water, he cannot enter the kingdom of God. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ராஜ்யத்திற்கு போறதுக்கு அந்த ஆலோசனை நான் ஏற்றுக்கொள்றேன். Lord, today I accept and receive that counsel to enter your kingdom. ஞானஸ்நானம் பெறதுக்கு தாமதிக்க மாட்டேன். I will not delay to get baptized. இயேசு கிறிஸ்துவை என் வாயினால் அறிக்கை பண்றேன். I confess the name of Jesus Christ through my mouth. இன்றைக்கு நான் ஞானஸ்நானத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். Today I commit myself for baptism. இயேசுவோடு வாழுவேன். I will live with Jesus. நித்திய காலமாய் வாழுவேன். I will live forever. உம்மையே பின்பற்றுவேன். I will follow you. ஆண்டவரே, ஞானஸ்நானத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். Lord, I commit to be baptized. நான் சொல்லுவேன், இன்றைக்கு அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்பீர்களானா? I tell you, if you listen to his counsel today, தேவன் உங்களை இன்றைக்கு நித்திய வாழ்வுக்கு ஆயத்தமாக்குவார். the Lord will prepare you today for an eternal life. அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். His name is Counselor. இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை தருவார். Today he will counsel you. அதைதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, That is what when psalmist says. 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்துல, Psalm 73 and 24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லுவார். You will guide me with your counsel and afterward receive me to glory. இன்னைக்கு நிறைய பேர் காலேஜ் போறதுக்கு கவுன்சிலிங் போறாங்க. Today many students go to counseling for college. இன்னைக்கு நிறைய பேர் வெளியூர்ல மாறி போறது கவுன்சிலிங் போறாங்க. Today many students also, in order to go to a foreign country, they go for counseling. இந்த உலகத்துல பல காரியங்களை சாதிக்கிறதுக்கு பல விதமான ஆலோசகர்களை தேடுறாங்க. They also seek many kind of counselors in order to many things in this world. அதற்கு எத்தனையோ பணம், எவ்வளவோ நேரத்தை செலவழிக்கிறாங்க. They also spend more money and time for that. ஐயா, இந்த உலகத்தில் நாம் பெற எல்லா ஆலோசனையினால் நாம் சாதிக்கிற எல்லாவற்றையும்
இந்த உலகத்தோட நம்ம முடிச்சிட்டு போயிடணும். I tell you, all the things that we achieve and earn because of the counsel of this world, we will just leave everything here and go. ஆனால் இயேசு ஒரு ஆலோசனை தருகிறார். But Jesus gives a counsel. அந்த ஆலோசனை எதற்காக தெரியுமா? You know for what? நித்தியத்தை அடைவதற்கு, In order to attain eternity. பரலோகத்தை அடைவதற்கு. In order to attain heaven. நான் சொல்லுவேன், இந்த வாலிபனை போல இன்றைக்கு ஆண்டவரிடத்துல வருவீங்களா? Will you come to the Lord today like this young man? நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? What should I do to inherit the eternal நான் life? என்ன செய்யணும்? What should I do? எனக்கு ஆலோசனை தாங்க. Lord, give me counsel. ஆண்டவர் சொல்வாரு, The Lord says, உன்னுடைய பக்தி, your righteousness, உன்னுடைய மதம், your religion, உன்னுடைய பணம், your riches, எல்லாத்தையும் விட்டுருப்பா. you have to give up everything. இதெல்லாம் நம்பி நீ பரலோகம் வர முடியாது. You cannot reach heaven trusting all these இதெல்லாம் இந்த things. உலகத்துக்கு உதவும். This will help you to profit in this ஆனா world. நீ பரலோகத்துக்கு வரணும்னா, But if you want to come to heaven, என்னை பின்பற்றி வா. follow me. இன்றைக்கு அந்த ஆலோசனை நமக்கு நேராய் வருகிறது. Today that counsel comes directly to you. பாஸ்டர், என் வாழ்க்கைய பரலோகத்தை போய் அடைவதற்கு ஆலோசனை பெறறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? How many of you can say, Pastor, I commit myself to receive that counsel to attain eternal life? நான் இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய நான் விரும்புறேன். I want to obey the counsel of the Lord and commit myself to be baptized. அந்த ஆலோசனை தள்ளி விட மாட்டேன். I will not cast away that counsel. இயேசுவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவேன். I will follow Jesus and his footsteps. நானும் நித்திய வாழ்வுக்கு போறதுக்கு அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். I am also ready to receive and accept his counsel to attain eternity. ஒரு நிமிட கண்களை மூடுவோமா? Shall we all close our eyes for a இன்னைக்கு minute? பாஸ்டர் ஆண்டவரோடு பேசி இருக்கிறாரு. If there's someone says, Lord, Pastor, the Lord has spoken with me. இதுவரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. I have not accepted Jesus so far. இயேசுவே வழின்னு எனக்கு தெரியல. I do not know that Jesus is the way. என் பக்தியை நான் ரொம்ப நம்பிட்டேன். I trusted my religious acts. என்னுடைய மந்திரங்கள், என் சூனியங்கள், என் நாள், என் நட்சத்திரங்கள் இதெல்லாம் நான் ரொம்ப நம்பி இருக்கேன். I trusted all the astrology, my enchantments and sorceries and other things. எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன். I have gone to many எவ்வளவு places. பணத்தை நான் செலவழிச்சிருக்கேன். I have also spent much money. எத்தனையோ நபர்களை நம்பி இருக்கேன். I have also trusted many people. எத்தனையோ முயற்சிகளை எடுத்திருக்கேன். I have taken many endeavors. ஐயா, இவைகள் ஒன்றுமே உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போகாது. But nothing will take you to eternal life. நான் ஒன்று சொல்லுவேன். But I tell you one thing. நித்தியத்துக்கு கொண்டு போகிற ஒரே வழி இயேசு மாத்திரமே. Jesus is the only way to eternity. இருதயத்தில் அவரை விசுவாசி. Believe and have faith on Jesus. உன்னுடைய இருதயத்தில் இயேசுவை விசுவாசி. You believe Jesus in your heart. இரண்டாவது உன் வாயினாலே அறிக்கை பண்ணு. Number 2, confess with your mouth. மூன்றாவது, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, உம்முடைய மன்னிப்பை நான் பெற விரும்புகிறேன். Number 3, not only Lord I believe you, but I also want to receive your forgiveness. ஞானஸ்தானத்தில் உம்மை பின்பற்றி வருவேன். And I will follow you in baptism. இந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன்னு சொல்றவங்க, And if anyone says I want to take this decision, உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. raise your right hand. இன்னைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். I take this decision today. இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். I believe Jesus. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காருங்க. Sit quietly for நான் some உங்களுக்கு ஒரு time. சிறு ஜெபம் செய்ய போறேன். I want to make a small prayer. பின்பு நாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு உங்களை நான் ஜெபத்திலே நடத்த விரும்புகிறேன். And then after we hear a song, I want to lead you to prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? Let us all pray. அன்பின் ஆண்டவரே, A loving God. நீர் ஆலோசனை கர்த்தராக எங்கள் நடுவிலே வந்ததற்காய் நன்றி. Lord, thank you that you have descended amidst us as a counselor, Lord. உம்மை போல் ஆலோசனை தருகிறவர் யாருமே இல்லை. Lord, there is no one who can counsel like you, Lord. உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை வழிநடத்தும். Lord, lead us according to your counsel. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆலோசனை வெளிப்படட்டும். Lord, let that counsel be manifested to everyone who are here. உம்முடைய வல்ல நாமத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Lord, glorify your great name in everyone's life, Lord. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்மை விசுவாசிப்பார்களாக. Lord, today let your children believe you, Lord. இன்றைக்கு உம்மிடத்திலிருந்து வருகிற மன்னிப்பை ஏற்றுக்கொள்வார்களாக. Lord, let them receive the forgiveness that comes from you today, Lord. இன்றைக்கு ஞானஸ்நானத்தில் உம்மை பின்தொடர தங்களை அர்ப்பணிப்பார்களாக. Lord, let them commit today in order to follow you in baptism, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். We heard the word of God today. இயேசு ஆலோசனை கர்த்தர். Jesus, his name is counselor. என்ன ஆலோசனை? What counsel? நித்தியத்திற்கு போகிறதற்கு ஆலோசனை. A way to go to eternity. ஐயா, என் வாழ்க்கையில இயேசு என் வாழ்க்கையில இல்ல. If you say
sir, I don't have Jesus in my life. என் வாழ்க்கையில் அவர் மேல் நான் இதுவரைக்கும் நான் விசுவாசம் வச்சதில்லை. I have not believed and trusted Jesus so far. நான் இதுவரைக்கும் என் பாவத்துக்காக மன்னிப்பை கேட்டதில்லை. I never sought for forgiveness in my life for my sins. நான் என்னுடைய நம்பிக்கைகள்ல, என் பணத்துல, என் உலகத்தில் இருக்கிற வெற்றிகள்ல ரொம்ப நம்பிக்கை வச்சு வாழ்ந்துட்டேன். I trusted my riches, my righteousness, my things of this world, my achievements of this world. ஆனா இன்றைக்கு இயேசு ஒருத்தர் தான் வழி நித்திய வாழ்வுக்குன்னு கேட்டேன். But today I heard that Jesus is the only way for eternal life. இன்றைக்கு அவருடைய ரட்சிப்பை பெறுவதற்கு வாஞ்சிக்கிறேன். Today I want to receive his right. இயேசு என் வாழ்க்கையில வேணும். I want Jesus in my life. நான் இதுவரைக்கும் ஞானஸ்தானம் பெறல. I have not been baptized so far. நான் ஞானஸ்தானம் பெற விரும்புறேன். I want to be baptized. சொல்றவங்க மாத்திரம் எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். When all eyes are closed, I want them to raise their right hand. நான் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. I have not been saved so far. I have not accepted நான் Jesus இதுவரைக்கும் Christ. ஞானஸ்தானம் எடுத்து நித்திய வாழ்வுக்கு ஆயத்தமாகல. I have not been baptized and I am not prepared for the eternal life so far. எனக்கு அந்த இயேசுவின் அன்பு வேணும்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்துங்க. Everyone who says they need the love of Jesus, raise your right hand. ஒரு வார்த்தை உங்க வாயை திறந்து ஜெபிங்க. Open your mouth and utter this word. இயேசுவே, Jesus, நான் ஒரு பாவி. I am a sinner. எனக்காக நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord, I believe that you have come to this world in order to save me. என் பாவங்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன். Lord, I regret for my sins, Lord. இன்றைக்கு என் பாவங்களுக்காக உம்மிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன். I also seek your forgiveness today for my sins. என் உள்ளத்தில் வாரும். Come into my life. என் இருதயத்தில் தங்கியிரும். Lord, stay in my heart. உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றும். Make me your child, Lord. என் பாவங்களை எல்லாம் மன்னித்து Forgive all my sins. பரலோகத்திற்கு என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும். Make me worthy and qualified to reach என்னை heaven. ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி. Lord, thank you for accepting me. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். ஆமென். கண்களை மூடுங்க, கையை உயர்த்துங்க. Close your eyes, raise your hands. என்ன தேவையா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் இன்றைக்கு சந்திப்பார். It might be any need that you have, say to him and he will meet you. உங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துவார். He will give you counsel and lead you. அன்பின் ஆண்டவரே, A loving God, இந்த ஆலயத்திற்குள்ளே முதல் முறையாய் வந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. Lord, bless these children who have been the Lord here for the first time. அவர்கள் எவ்வளவு பாரங்களோடு இங்க வந்திருக்கலாம். Lord, they might come here with the எவ்வளவோ burden. கவலைகளோடு வந்திருக்கலாம். They might be here with worries, Lord. எவ்வளவோ தேவைகளோடு பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். They might be here with all needs and problems, Lord. உங்களுடைய அன்பு அவர்கள் உள்ளத்தை நிரப்பட்டும். Lord, let your love, Lord, fill their heart. இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதி. Bless them today, Lord. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை பெருகட்டும். Lord, let your grace be abundant on every one of இன்றைக்கு them. அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய அன்பினால் இடைக்கட்டி வழி நடத்தும். Lord, bless them and not hold them by your love and lead them, ஆண்டவரே, Lord. இன்றைக்கு அவர்கள் பாவ மன்னிப்பை பெறுவார்களா? Lord, let them receive the forgiveness of their sins இயேசு today. கொடுக்கிற நித்திய வாழ்வை அவர்கள் வாழ்க்கையில் பெறுவார்களா? Lord, let them receive the eternal life given by Jesus today. தொடர்ந்து வழி நடத்தும். Continue to lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். 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 நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.